நீங்களே தமிழ் மக்களே, இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே இயல்பானது. அதுதான் நாம் அதை உள்ளே ஏற்றுக்க வேண்டியது. மாற்றத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும். அந்த மாற்றத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கலாம் நடக்குனாக்கா மிகப்பெரியமான பலசாலியாக இருந்தாலும் நம்ம அந்த பலத்தை இழந்துருவோம். இதை நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்கிறனாக்க ஒரு சில விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யதார்த்தமாக நம்ம கண் கூட தெரியும். ஒரு காலத்தில் நம்ம அந்த மொபைல் ஃபோன் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வியாபாரத்தை கிராமத்தில் இருக்கிற ஒரு பட்டிக்காட்டில் போய் ஃபோன் எந்த ஃபோன் செல்ஃபோன் கேட்டால் நோக்கியான்னு சொல்லுவான். உண்மைதானே? நோக்கியா ஃபோன் தெரியாத ஒரு வயசான கிழவன் கூட இருக்க மாட்டான். நவநாகரிகங்களை தெரியாதவன், வளர்ச்சியே பார்க்காதவங்களை கூட கேட்டாங்க நோக்கியா ஃபோன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு கொண்டு போன நோக்கியா இன்னைக்கு காணும். ஏன் காணாமல் போச்சு? இதை நம்ம யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் காணாமல் போச்சு? டச் ஃபோனுங்கிற வரைக்கும் ஒரு பார்வை. பட்டன் ஃபோன் இருக்கும்போது நோக்கியா இருந்த பட்டன் ஃபோனு, நோக்கியா அவ்வளோ பலம் வாய்ந்த இருந்தது. டச் ஃபோன் வரும்போது காணாமையாக போச்சு. ஆண்ட்ராய்டை அவன் ஏற்றுக்கல, டச்சு அவன் முழுமையாக உருவாக்கல. அந்த ஆண்ட்ராய்டுன்ற ஒரு வளர்ச்சியை அவன் ஒத்துக்கல. டச்சு ஃபோனு இருக்கும்போது அந்த ஆண்ட்ராய்டு தான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட்டன் ஃபோன் இருந்த உன்னுடைய வளர்ச்சியை நீ இப்போ ஏற்றுக்கணும். நீ டச் ஃபோன் வரும்போது அந்த ஆண்ட்ராய்டை நீ ஏற்றுக்கல. இன்றைக்கி அந்த ஏற்றுக்காத என்ன ஆச்சு? அவ்வளோ ஆக்டோபஸ் மாதிரி இருந்த நோக்கியா அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் மாற்றத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும். இன்றைக்கி அடுத்து நம்ம எதை ஒன்றாலும் நம்ம நெட்டில் தேடி எடுத்துக்கிறோம். இந்த கூகுளில் தேடி எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு யாகு இருந்தது. கூகுளுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு யாகு இருந்தது. ஆனால் அந்த கூகுளை இவன் ஒத்துக்கலை. அவங்க கூட பிஸ்னஸ் டைப் வச்சுக்க இவன் ஒத்துக்கலை. இன்றைக்கி கூகுள் இருக்குது, யாகு இல்லை. யாகு இருக்கா? யாகு காணாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம மாற்றத்தை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோமோ அதே மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அந்த யாகு இன்னைக்கு காணும். கோடாக் கேமரா அதே மாதிரி தான், நோக்கியா மாதிரி தான். கோடாக் கேமரா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோடாக் கேமரா எங்கே போச்சு? அந்த மின்னணு இதுவே அவங்க சரியாக பயன்படுத்தலை, அது ஏற்றுக்கலை. இன்றைக்கி இதனுடைய மூணுடைய நிலைமையும் பாருங்களேன், அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோடைய வளர்ச்சி பாருங்களேன், முகநூல் வருது, மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வருது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புன்னு வருது. வாட்ஸ்அப் அதே அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு வருது. வாட்ஸ்அப்பு அவன் வாங்கிட்டான். எதுக்கு? இந்த இடத்துக்கு இது நம்ம தேவை, அவசியம் நமக்கு தேவைப்படுது, வாங்கு. இன்ஸ்டாகிராம் வருது, இன்ஸ்டாகிராமே வாங்கிட்டான். இப்போ இந்த முகநூலில் எது இன்றைக்கி பிரபலமாக இருக்குது? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் ஃபேஸ்புக்காரன் வாங்கிட்டான். வளர்ச்சியை அவன் ஆக்கிரமிச்சுக்கிறான். ஆனால் வளர்ச்சி மேலும் மேலும் போகுது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னாக்கா எதுவுமே நம்ம முழுமையாக உள்வாங்கிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வளர்ச்சி தடைப்படாது. போட்டியாளருடைய பலத்தை நம்ம சாப்பிடணும். வாலிக்கு இந்த ராமாயணத்தை கதையை பார்த்தவங்களுக்கு தெரியும். வாலிக்கு முன்னாடி யாருன்னு பேசினாலும் அவங்களுடைய பலம் வாலிக்கு சரி பாதி வந்துடும். வாலி அதனால தான் ஜெயிக்க முடியாமல் இருந்தான். அதில் தான் ராமரே மறைஞ்சிருந்து வில்லு விட்டு அவனை அந்த போரில் ஜெயித்தார். ஏன்னாக்கா வாலிக்கு எதிர்க்க நின்று யுத்தம் செய்ய யாராலையும் முடியாது. யுத்தம் செஞ்சினாக்கா அவர் பலமும் அவர்கிட்ட இருக்கும், உன்னுடைய பாதி பலமும் அங்கே போயிடும், இன்னும் மிக பிரம்மாண்டமான பலம் வந்துடும். நீ அப்புறம் ஜெயிப்ப. அதுதான் நீ தொழில் நடத்துறனாக்க உன்னுடைய எதிராளியுடைய பலத்தையும் நீ கையகப்படுத்தணும். அப்போ தான் உன்னை எதுலையுமே ஜெயிக்க முடியாது. உன்னுடைய வெற்றி தொடர்ந்து போகும். இதுதான் இயற்கை. KFC நம்ம பார்த்துருப்போம், இந்த சிக்கன். அது தெரியாத யாரும் இல்லை. ஆனால் ஒரு எத்தனை வயசில் அந்த தொழில் ஆரம்பித்தார் தெரியுங்களா? அந்த பிக்சரே இருக்கும் பாருங்கள். அந்த KFC பார்க்கும்போது ஒரு வயசான தாத்தா இருப்பார். அந்த வயசான தோற்றம் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி தான் அந்த தொழில் ஆரம்பித்தார். இன்றைக்கி இளமையில் நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம், பல தொழிலை நம்ம தோல்வி அடைகிறோம், ஜெயிக்க முடியல. அந்த வயசில் அந்த தொழில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காருனாக்கா தரத்தை நிரந்தரமாக கொடுக்கணும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அதில் அப்டேட் கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கி KFC அதுக்கு போட்டியாக பல சிக்கன் வந்தது. ஆனால் KFC இன்னை வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. அது உலகமெங்கும் இருக்குது.
சிக்கன் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற சிக்கனை தான் வாங்க போகிறான். இப்போ ஜப்பானில் ஒரு சிக்கனை வாங்குவான், இந்தியாவில் ஒரு சிக்கனை வாங்குவான், ஆஸ்திரேலியாவில் ஒரு சிக்கன் வாங்குவான், அமெரிக்காவில் ஒரு சிக்கன் வாங்குவான். அப்போ சிக்கன் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மக்களுக்கு தேவையான டேஸ்ட்டை இவன் கொடுக்குறான். இங்கே இருக்கிறவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த நாட்டிலேருந்தே எல்லோரும் வந்து இறக்குமதி ஆகலை. ஒர்க் பண்ணுறவங்க இவங்க, இடம் இவங்க, நம்மளுது. சிக்கன் இங்கே வளர்கிற சிக்கன், ஆனால் சுவை அங்கேருந்து வருது. இது புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வயசு ஒரு பொருட்டு இல்லை. இதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்த வயசில் அதுக்காக சின்ன வயசில் சாதிக்க முடியாதுன்றதுக்கு நம்ம பார்வை இல்லை. வயசு சாதிக்கிறதுக்கும் திறமைக்கும் வயசும் காரணமே கிடையாது. எந்த ஒரு வேலைக்குமே எனக்கு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது, தவறு இல்லை. இத்தனை ஆண்டு காலம் எனக்கு அனுபவமே என்னால் சாதிக்க முடியும். முயற்சி தான் திருவினையாக்கும். முயற்சியே இல்லாமல் எந்த திருவினையும் நடந்தால் சரித்திரம் இல்லை. அந்த வயசு எதுக்குமே பொருட்டு கிடையாது. எனக்கு அத்தனை 80 வயசு இருக்குது, 60 வயசு இருக்குது, என்ன தான் தெரியும்னா கிடையாது. எனக்கு 14 வயசு கண்டிப்பாக தெரியும், 80 வயசு கண்டிப்பாக தெரியும். செயல்பாடுகள் தான் இருக்குது. நீ எப்படி அதை ப்ரமோட் பண்ணுறது தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. வயசு எதுக்கும் காரணம் கிடையாது. இதை நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க. அதே மாதிரி அன்றைய தேதியில் என்ன இருக்கோ அந்த திறமையை நீங்கள் முழுசாக உருவாக்காமல் 60 ஆண்டு காலம் முன்னாடி இருக்கிறது கூட இன்றைக்கி நீங்கள் விரலை பார்த்தீங்கன்னா வேலை ஆகாது. இன்றைக்கு என்ன இருக்கோ அதையும் நீங்கள் வந்து கலந்து மக்களுக்கு கூட தான் அதை ஏற்றுப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும். நேற்று உங்களுக்கு உடை இருக்குது, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு உடை போட்டு போகிறது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. உடை தான், ஒரே துணி தான். ஆனால் அன்றைக்கி இருந்த வடிவமைப்பு வேறு, இன்றைக்கி இருக்கிற வடிவமைப்பு வேறு. அன்னன்னைக்கு இருக்கிற வடிவமைப்பு நீ எடுத்துனா தான் அன்னன்னைய காலகட்டத்தை நீ கடத்த முடியும். அந்த உழைப்பு தான் உயர்வை தரும். அந்த உயர்வை தர்றதுக்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும். அன்னன்னைய விடியலை அதை முழுமையாக நம்ம ஆதரிக்கணும். அதுதான் வளர்ச்சி கொடுக்கும்.